ஃபைட்டர் 2024ல தஞ்சூர் யூடியூப் சேனல்ல தமிழ் டபுள் வெளியிட்ட ஒரு ஆக்ஷன் மூவி. இந்த படம் ஏற்கனவே 2012ல வெளிவந்துருச்சு. இப்போ தமிழ் டப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துடைய டைம் பார்த்தோம்னா ஒரு 2 மணி நேரம் ஓடுது. இந்த படத்துடைய கதையை பார்க்கலாம். வழக்கம் போல ஹீரோ இருக்காரு. அவர் ஹீரோயினை அப்படியே ஃபாலோ பண்ணி லவ் பண்ணிட்டு ஜாலியா அவங்களோட லைஃப் அப்படி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவங்களுடைய அம்மா ஊருக்குள்ளார பிளட் மாஃபியா அப்படிங்கிற சம்பவம் ஒன்று நடந்துட்டு இருக்கு. இது எப்படிதான் தடுத்து நிறுத்தியாவும் சொல்லிட்டு பயங்கரமா வில்லனுக்கு எதிராக அப்படின்னு நிறைய சம்பவத்தை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. கடுப்பான வில்லன் அவங்க அம்மாவை கடத்தி கூட்டு போயிட்டு ஹீரோவுக்கு ஒரு டாஸ்க் வைக்கிறான். நீ ஹீரோயினை கொண்டாந்து விடு, அதுக்கப்புறம் உங்க அம்மா விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வைக்கிறான். பதறி போன ஹீரோ இப்ப என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதையும் முடிக்கிறான். இப்ப இறுதியில ஹீரோயினை போய் காப்பாத்துறான். எதற்காக? வில்லன் ஹீரோயினை மட்டும் கேட்கணும். இதுக்கெல்லாம் என்ன கனெக்ஷன், இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதுதான் இந்த படத்துடைய உடனே. இப்போ வழக்கம் போல அந்த படத்துடைய பாசிட்டிவ் பார்த்தாவே ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். ஏன்னா ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. அதே மாதிரி படத்தில் நடிச்சிருக்க எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் நிரோஷா அவங்க இருக்காங்க, தமிழ் நடிகர். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நிரோஷா இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அவங்களுடைய ஆக்டிங் நல்லா இருக்கு. ஹீரோவோடைய அம்மாவை நடிச்சிருக்காங்க. ஸோ ஃபாலோ பண்ணாமல் இந்த படத்தை ஓரளவுக்கு பார்த்து முடிச்சிடலாம் மாதிரி தான் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தளவுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வழக்கமான ஒரு ஸ்க்ரீன் பிளே தான். என்னடா இது லவ் பண்ணுறாங்க என்னடா அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொண்டாந்து விட்டு மிரட்டி கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படி சுத்திட்டு போற. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவும் இதே தான். என்னடா வில்லன் எதுக்காக நம்ம ஹீரோவை கடத்திக்கிறான் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிற சீன்ஸ் அப்படி அப்படின்ட்டு ஓரளவுக்கு நம்மளை வந்து படத்தை பார்க்க வச்சிருக்காங்க. தமிழ் டபுள் வயசுல ஓரளவுக்கு நல்லாவே வந்துருக்குது. ஒவ்வொரு கேரக்டருக்கு என்ன தமிழ் டபுள் வயசுல அது கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். செகண்ட் ஹாஃப்லாம் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வருது. அதெல்லாம் சும்மா அட்டி புழக்கிறாரு. அதுக்கு பஞ்சமே இல்லை. ஒரு இடத்துல நமக்கே என்னடா இந்த இடத்துல சண்டை தேவையா அப்படிங்கிற அளவுக்கு போதுமான அளவுக்கு சண்டையா வச்சு சும்மா பிரிச்சு மேய்ஞ்சிட்டாங்க. அதே மாதிரி கிளைமேக்ஸை பொறுத்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு கிளைமேக்ஸை கொடுத்து போட்டாங்க. இந்த படத்துல மைனஸ்ன்னு பார்த்தாவே எப்பவும் போல ஸ்க்ரீன் பிளே தான். பார்த்து பழக்கப்பட அதே ஸ்க்ரீன் பிளே தான். இதே மாதிரி கதை இப்போ நிறைய சொல்லிட்டே போகலாம். லாஜிக் இல்லை. ஒரு கட்டத்தில் செகண்ட் ஹாஃப்லாம் என்னடா இப்படியே போயிட்டு இருக்க ஒரு இன்ட்ரெஸ்டான படமே கிடையாது. ஏதோ படத்தில் உட்காந்துருக்கணும், சரி பார்த்துடலாம்டா அப்படின்ட்டு போர் அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி கான்செப்ட் தான் நமக்கு போகுது. படத்தை பார்த்தே ஆகணும் வாங்க அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. நார்மலான வழக்கமான ஒரு அடிதடியான படம் கடைசியாக ஒரு சுமாரான ஒரு கிளைமேக்ஸ் கொடுக்குறதுனா அதே தான். இதுதான் எனக்கு மைனஸ்ன்னு படுது. ஏதோ ஒரு டைம் இருந்தால் பார்க்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த படத்தை ஃபேமிலி பார்க்கலாம், கண்டிப்பாக ஃபேமிலி பார்க்கலாம். படத்தில் மெசேஜ் எதுவுமே இல்லை. முதல்ல இந்த படம் நீங்கள் சூப்பராக சுமாராக இருக்குன்னா இந்த படம் ஒன் டைம் பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன். ஓகே, இதே மாதிரி அடுத்த மூவிஸ் படம் உங்கள் கவி பாரத்.